அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வழக்கமாக நம்முடைய ப்ரோக்ராமை யோகாவோட ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனிய காலை வணக்கம், ஆரோக்கிய வணக்கம். நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கு போயிடலாம். எல்லாரும் வீடியோ கால்ல வந்துருங்க. உங்க பாடியில ஏதாவது டென்ஷன், ஒரு இறுக்கம் எதுவும் இல்லாம அந்த தசைகளுக்கு மட்டும் தளர்வாக்கி கொண்டு அப்படி வார்ம் அப் பண்ணிக்க. மெதுவாக வார்ம் அப் யுவர் பாடி. ஓய்வு, ரிலாக்ஸ். அப்படி ஜம்பிங், ஸ்கிப்பிங், இந்த இடத்துலயே ஜம்ப் பண்ணுங்க. கைகளை இப்படி மேல தூக்கி ஜம்ப். ரிலாக்ஸ், ஓய்வு. கைகள் நேரம் நீட்டிங்க. இந்த விரல்களை நல்லா விரிச்சுக்கணும். நல்லா விரிச்சு நல்ல மூச்சு எடுக்கணும். மூச்சு எடுத்து கைகளை அப்படியே மடக்கணும். மூச்சை விட்டுறணும். செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகள் அப்படியே இருக்கட்டும். இந்த கட்டை விரல உள்ள ஆதி முத்ரா முத்ரால வச்சுக்கோங்க. அப்படி ரொட்டேஷன், ரெஸ்ட் ரொட்டேஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட். ரிலாக்ஸ். கைகள் கீழே. மூச்சை விட்டுறணும். மேல எடுக்கும்போது மூச்சை எடுக்கணும். நல்லா இன்னேல் செய்யலாம். 1 10. ரிலாக்ஸ். கைகள் குவிந்த நிலை. 1 2 10. கைகள் அப்படியே வச்சு தோளுக்கு மேல இந்த தோல்ல கைகளை வைத்துக்குங்க. நல்லா இதை உயர்த்தணும். நல்லா இப்ப மூச்சை எடுக்கணும். மூச்சை எடுத்து அப்படி மூச்சை விடும் பொழுது முன்புறம். 2 3 4
The opposite side 10 times. ரிலாக்ஸ். இந்த வலது கால பின்னாடி கொஞ்சமா பின்னாடி வச்சுங்க. இந்த வலது கையை குவிந்த நிலையில் பின்னாடி வச்சுக்கணும். இடது கை மேல. முன்புறம் 1 2 3 4 5. அப்படி 5ல இருந்து ஆப்போசிட் சைட் 5 டைம்ஸ். 1 2 3 4 5. அதே போல இடது கால் பின்புறம், இடது கை பேக் சைட், வலது கை முன்புறம். 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. நேரா தோளுக்கு நேரா வந்துட்டு இந்த ரெண்டு கைகளை, ஒரு கை பேக் சைடு, ஒரு சைடு. 1 2 3 4 5. அப்படி ஆப்போசிட் சைடு 1 2 3 4 5. இந்த தோலை வந்து ரிலாக்ஸ் படுத்திக்கணும். தோள்பட்டைகளை மேல எடுத்து அப் பேக் ரிலாக்ஸ். இந்த பொசிஷன்ல பண்ணோம். அப் பேக் ரிலாக்ஸ் ஒரு 10 டைம்ஸ். ஆப்போசிட்ஸ். கழுத்து மெதுவா பண்ணணும். சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் இல்ல கழுத்து வலி இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா, வெரி சென்சிட்டிவ், மெதுவா பண்ணுங்க. வலது புறம் வந்துருங்க. அப்படி மெதுவா ஸ்லோலி ஒரு 10 டைம்ஸ். நல்லா இதை முடிச்சுட்டு இந்த கழுத்தை அப்படியே ஒரு புஷ் பண்ணுங்க. இந்த கையை வச்சு நல்லா புஷ் பண்ணி பாருங்க. நல்லா பேக்ல திரும்புற அளவுக்கு புஷ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. நேரா வந்து அப் அண்ட் டவுன். மூச்சை விட்டுறணும், மூச்சை எடுக்கணும். மெதுவா ஒரு 10 டைம்ஸ். இந்த வலது கையை எடுத்து அப்படி மேல வச்சு அந்த இடது காதை அப்படியே எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு புல் நல்லா இழுக்கணும். இந்த இடம் நேரா வந்துருங்க. அதே மாதிரி இடது கை நல்லா அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணணும். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கங்க. சைட் பக்கவாட்டுல ரிலாக்ஸ். இந்த கழுத்து மசில்ஸ் எல்லாம் நல்லா அப்படி கொஞ்சமா பிடிச்சு விடு.
கால்களை கொஞ்சமா அகட்டி வச்சுட்டு ஹிப் ரொட்டேஷன் 1 10 டைம்ஸ் 3 4 5 முடிச்சவங்க அப்படி ஆப்போசிட் 4 5 6 7 8 10. வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ ரொட்டேஷன் இந்த மாதிரி வச்சுட்டு 1 2 10 ஆப்போசிட் 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர் வெரி குட். நீ பெயின்லாம் இதெல்லாம் ரெகுலரா பண்ணும்போது நம்மளுக்கு நீ பெயின்லாம் வராது. இந்த காலை எடுத்து இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் 10 டைம்ஸ் ஆப்போசிட். அப்படியே இந்த விரல்களை நல்லா மடக்கு. டென் டைம்ஸ் முடிச்சவங்க விரல்களை நல்லா 10 டைம்ஸ். ரிலாக்ஸ். ஸ்குவாட். தோள்களுக்கு அளவா கால்கள் விரிச்சு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர் வெரி குட். ரிலாக்ஸ். நல்லா ரெகுலர் பிரீத்திங் வந்துருங்க. ஓய்வு. நல்லா ஓய்வு எடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு பாஸ்திரிகா 20 டைம்ஸ். நேரம் உட்காந்துங்க. பட் நல்லா உங்களுடைய இந்த ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். கைகளை வந்து நல்லா முஷ்டி பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் மூச்சு, முதல் மூச்சு நல்லா மேல எடுங்க. டுவெண்ட்டி டைம்ஸ் செய்யலாம். ஓய்வு. செகண்ட் ரவுண்ட் பாஸ்திரிகா 20 டைம்ஸ். ரிலாக்ஸ்.
படபடப்பு இருந்துச்சுன்னா சமநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நாடி சுத்தி பிரணயம். இடது கை சின்முத்திரை, வலது கை நாசிகா முத்ரா. புதுசா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறதா ரெகுலரா. முதல்ல எல்லாம் மூச்செல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இடதுல தான் எடுக்கணும். இடதுல எடுத்து வலது, வலதுல எடுத்து இடது. ஒரு சுற்று ஒரு 10 டைம்ஸ். மெதுவா ஸ்லோவா ஒரு அப்படி அந்த ஒரு கயிறுல, அதாவது ஒரு மண்ணெள்ளி எப்படி மெதுவா அந்த பாட்டில்ல போட்டோம்னா இறங்கும்ல, அந்த மாதிரி ஸ்லோ பிரீத்திங். முடித்தவர்கள் அப்படி ஓய்வு. இந்த மூச்சை மட்டும் கவனிங்க. நீங்க அந்த செய்த பயிற்சிகள்ல உங்களுடைய மூச்சு எந்த ஒரு மாற்றம் இருக்குது, அதை அப்படியே மெதுவா கவனிங்க. கண்களை கைகளை அப்படி மெதுவா தேய்த்து கண்கள் இளம் சுட்டு உடல் முழுவதும் அப்படி மென்மையா வருடி
மெதுவாக கண்களை திறந்து ஒரு புன்முறுவலோடு கைகளை பாருங்கள். இந்த அமைதியான காலை நேரத்தில் ரொம்ப சிறப்பா, அதாவது அந்த ஃபீல் தினசரி இதை ரெகுலரா பண்றவங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்குலாம் நல்லா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை, சிறப்பான பயிற்சிகளை செய்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அடுத்ததாக சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகளை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை நோய் பற்றி முழுமையாக பார்த்தோம். அதில் சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகளை தடுக்கக்கூடிய முறைகளை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சர்க்கரை நோயுடைய பக்க விளைவுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்கான பதிவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அடிப்படை காரணம் தான், உங்களுக்கு தெரிஞ்ச காரணம் தான். சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்த நாளங்கள் அடைப்படுறதுனால கால்களுக்கு போகக்கூடிய அந்த நியூட்ரிஷன் என்ன சொல்லுவோம், சத்துக்கள் போகாது. அங்கே நோய் எதிர்ப்பு செல்களும் அங்கே போகாது. அப்படி போகாதனால அவங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டால் அந்த காயம் ஆறவே ஆறாது. ஏன்னா அங்க செல்லுகளுக்கு வேண்டிய சத்தும் போகல, அந்த காயங்களை சீர் செய்வதற்கு இம்யூனிட்டியுடைய அந்த இம்யூன் செல்களும் போகல. ஸோ அதனாலதான் சர்க்கரை நோயாளிகளுக்கு அந்த கேங்கரின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்கள் ஆறுவதில்லை. அது அப்படியே நாள்பட்டு அதுல கருப்பா மாறி டெட் செல் உருவாகி பல பேருக்கு விரல் கலண்டே விழுந்துரும். ஒரு பக்கம் அப்படி கருப்பாகி விரல் கலண்டு விழுந்தோம். பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த காயங்கள் உள்ள அந்த கிருமியின் தொற்றுனால் காரணமாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஏற்பட்டு எலும்புகள்ல கூட அது பரவிடும். அதனால இந்த பிரச்சனைக்கு பேரு பெரிபெரல் வாஸ்குலர் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிபெரல் வாஸ்குலர் டிசீஸ், அதாவது நரம்பு மண்டலத்துல நம்ம ரெண்டு சொன்னோம் இல்லையா, மத்திய நரம்பு மண்டலம், வெளிப்புற நரம்பு மண்டலம். இது வெளிப்புற நரம்பு மண்டலத்தினுடைய குறைபாடு இந்த மாதிரி ஆகிறது. ஸோ பெரிபெரல் வாஸ்குலர் டிசீஸ் காரணமாக கேங்கரின் வரும். கேங்கரின் இங்க மட்டும் இல்லைங்க, கோர்னியர் கேங்கரின் சொல்லக்கூடிய விதைப்பைகள்ல கேங்கரின் வர்றதும் உண்டு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதனால முதல்ல விரல் வெட்டுவாங்க, பாதம் வரைக்கும் வெட்டுவாங்க, அதுக்கப்புறம் முழங்கால் வரைக்கும் வெட்டுவாங்க, இப்படியே போயிட்டே இருக்கும். ஆம்புடேஷன் அப்படிங்கிறது ஒரு கொடுமையான விஷயம். ஓகேங்களா, நம்முடைய ஒரு உறுப்பு சின்ன விரலை இழந்தா கூட நமக்கு எவ்வளவு மன பாதிப்பு ஏற்படும். வாழ்நாள் பூரா மன ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வா மாறிடும். அதனால இந்த இடத்துல இம்யூனிட்டியை மேம்படுத்தணும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல கால்கள்ல அந்த புண்ணாகுது இல்லையா, பாதங்கள்ல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், பாதத்தினுடைய அழுத்தம் அந்த இடத்துல பிரஷர்னு சொல்லுவாங்க. அந்த பிரஷரின் காரணமாக மெல்ல ஒரு புண்ணு ஏற்படும், சின்ன ஒரு கொப்பளம் வரும். அது அப்படியே நம்ம கண்டுக்காம விட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பெருசாகி அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய குழியா விழுந்துரும். அதை சரி பண்றது அப்படிங்கிறது மிக கடினம். ஏன்னா அந்த இடத்துல ரத்தம் ஓட்டம் வராது. அதுக்கப்புறம் அடிக்கடி நம்ம காலை கீழே வைக்கிறதுனால அங்கே கிருமிகள் தொற்று வரும். இந்த மாதிரி ரத்த ஓட்ட மண்டலத்தினுடைய பெரிபெரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்ல பாதிப்புனால ஆம்பிடேஷன் போன்ற பல பிரச்சனைகளும், வெரிகோஸ் வெயின் என்ற ஒரு அந்த பிரச்சனைகள் கூட ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இதை நம்ம நிச்சயமாக கவனத்துல கொள்ளணும். அடுத்ததாக இதுவரைக்கும் பார்த்தது பெரிய இரத்த குழாய்கள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தோம். அடுத்ததாக நுண்ணிய இரத்த குழாய் பாதிப்பை பத்தி பார்க்க போறோம். இது நம்ம கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம். நுண்ணிய இரத்த குழாய் பாதிப்புன்னு பார்க்கும்போது நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது சிறுநீரகங்கள் பாதிப்பு. இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் டயாலிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வாரத்துல 2 டயாலிஸ் போறாங்க. 4 மணி நேரம் ஆகுது டயாலிஸ் போறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க உடைய வாழ்க்கையில வேலைக்கு போறது அப்படிங்கிறது ஒரு கனவு தான். ஏன்னா உடம்புல சக்தி இருக்காது. ஏன்னா அப்போ 4 மணி நேரம் போய் டயாலிஸ் பண்ணும்போதே பாதி சக்தி போயிடும். அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சக்தி பூரா டயாலிஸ் பண்ணும்போது அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வெளியே போயிடும். இப்போ வடிகட்டுற பெயர் வெளி வேஸ்ட் எல்லாம் வெளியே எடுக்கிறங்கிறதுல நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், மினரல்ஸ், அதுக்கப்புறம் என்சைம்ஸ் முதற்கொண்டு அங்கே வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த டயாலிஸ் பிரச்சனைங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை. இதுல பார்த்தீங்கன்னா பெரிட்டோனியல் டயாலிசிஸ், கீமோ டயாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கும். ஸோ இதுல வாரத்துக்கு 2 நாள் டயாலிஸ் பண்றாங்க அப்படின்னா கணக்கு போட்டு பாருங்க. 3500 ரூபா கணக்கு, மாசத்துக்கு ஒரு 15,000 ரூபா டயாலிஸ் பண்றதுக்கு செலவாயிடும். ஒரு 300 கிராம் எடை உள்ள கிட்னி இதை சரியா கவனிக்காதனால பெரிய மெஷினை வச்சு அந்த வேஸ்ட்டை வெளியே இருக்கக்கூடிய வேலை நடந்துகிட்டு இருக்கு. உலக அளவுல இது ஒரு பெரிய பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த கிட்னி மாத்துறது இதெல்லாம் பெரிய கடினமான விஷயம். ஸோ இதுல
இந்த கிட்னியுடைய வேலைகளை ஒரு நிமிஷம் வீடியோல பாருங்க. கிட்னி என்ன வேலை செய்யுதுங்கிறத ஒரு நிமிஷம் வீடியோல பாருங்க. It's a hot day, and you've just downed several glasses of water, one after the other. Behind the sudden urge that follows are two bean-shaped organs that work as fine-tuned internal sensors. They balance the amount of fluid in your body, detect waste in your blood, and know when to release the vitamins, minerals, and hormones you need to stay alive. Say hello to your kidneys. The main role of these organs is to dispose of waste products and to turn them into urine. The body's 8 liters of blood pass through the kidneys between 20 and 25 times each day, meaning that together, these organs filter about 180 liters every 24 hours. The ingredients in your blood are constantly changing as you ingest food and drink, which explains why the kidneys need to be on permanent duty. கிட்னி வந்து கழிவு நீக்க மண்டலத்துல ஒரு முக்கியமான உறுப்பாக 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. 24 மணி நேரத்துல 180 லிட்டர் ரத்தத்தை சுத்தப்படுத்துது. 25 முறை இந்த ப்ராசஸ் நடக்குது. அப்படி எவ்வளவு பெரிய வேலை நடக்குது பாருங்க. 300 கிராம் நம்ம கைப்பிடி 2 கைப்பிடி அளவு உள்ள இந்த கிட்னி 300 கிராம் உள்ள கிட்னி 180 லிட்டர் டெய்லி நமக்காக சுத்தம் பண்ணிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு முக்கியமான உறுப்பு, அதை நம்ம பாதுகாக்கணும் இல்லைங்களா? சோ இந்த சர்க்கரை நோயாளிகள் யார் அதிகமா சர்க்கரை நோயாளி டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு மிக அதிகமாக சர்க்கரை இந்த கிட்னி ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல நான் ஏறக்குறைய 45% சர்க்கரை நோயாளிகளுக்கு தான் கிட்னி ப்ராப்ளம் வருகிறது. ரைட். ஸோ இப்போ இந்த கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அந்த வடிகட்டக்கூடிய கிளாமுலர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு பாதிக்கப்படுது இல்லையா? அதை மறுபடியும் சீர் செய்வதுங்கிறது ரொம்ப கடினம். நெப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அதை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப கடினம். அதனால சர்க்கரை நோயாளிகள் இந்த சிறுநீரக பாதிப்பு வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுல வந்து யூரியா கிரியேட்டின் அளவெல்லாம் பார்ப்பாங்க. அதை பார்த்துட்டு தான் கிட்னி மாத்துறது இதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ யூரியா கிரியேட்டின் அளவு கூட 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 அவங்களுடைய ஃபில்டர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குறைஞ்சிட்டே போகும். டாக்டர் கிட்ட நீங்க போனாங்கன்னு போது அவங்க என்ன சொல்லுவாங்க, தண்ணியை அளவா சாப்பிடுங்கன்னு தண்ணியை குறைச்சிருவாங்க. ஸோ தண்ணியை நம்ம குறைக்கும் பொழுதே உடம்புல சுத்தப்படுத்துற தன்மை என்ன ஆகுங்க, டெட் ஆயிரும். அதுக்கப்புறம் நோயாளி அப்படிங்கிறது அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழலுக்கு ஏற்படுவாங்க. அதனால நம்ம உடம்புல ஒரு முக்கியமான உறுப்பான இந்த கிட்னி அதனுடைய யூரியா கிரியேட்டின் அளவு கூடுவதை பொறுத்தும் ஜிஎஃப்ஆர் அளவு குறையதை பொறுத்தும் கிட்னி மாற்ற சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து ஒரு 60 ml ஒரு கணக்கு இருக்குங்க. அதுக்கு கீழே போக போக டேஞ்சர். 30 ml அதெல்லாம் வந்தாச்சுன்னு வைங்க, கிட்னி கட்டாயமா மாற்ற சொல்லிடுவாங்க. ஸோ டயலிஸ் பண்றாங்க. கொஞ்சம் சில காலத்துக்கு அப்புறம் கிட்னி மாற்ற வேண்டிய சூழல். இன்னைக்கு கிட்னி கிடைக்காம எத்தனையோ பேர் அந்த கியூல நிக்கிறாங்க. அதனால தயவு செய்து சர்க்கரை நோய்கள் இந்த பாதிப்பு வராம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறுநீரகத்தினுடைய வேலைகளை பாருங்க. டயலிஸ் பண்ணும்போது என்ன நடக்குது, வேஸ்ட்டை மட்டும் வெளியேற்றுறாங்க. ஸோ வேஸ்ட் வெளியேற்றல என்ன ஆகும், உடம்பு இந்த காலில் வீக்கம் வருது, மூச்சு திணறல் ஏற்படுது. அதனால போயிட்டு டயலிஸ் பண்றாங்க. ஆனா சிறுநீரகத்தினுடைய வேலை அது மட்டும் இல்லைங்க, உடம்புல நீரளவை கட்டுப்படுத்துறது ஒரு வேலை. ரெண்டாவது நம்ம எலக்ட்ரோலைட்னு சொல்றோம்ல, சோடியம் பொட்டாசியம், இதையெல்லாம் வந்து அதை சமநிலைப்படுத்துறது கிட்னியோட வேலை. எலும்புகளை நம்ம எலும்புகள் இருக்கு இல்லையா உடம்புல, அதை வந்து பராமரிக்கிறது. கால்சியம் அப்சர்வேஷன் அண்ட் கால்சியம் உற்பத்தி இதில் சப்போர்ட் பண்றது. ரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்துறது, கழிவுகளை நீக்கிறது, ரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்யறது, வைட்டமின் டி தயாரிக்கிறது. இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவருக்கு எரித்ரோபைட்டின் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. ஏன்னா எரித்ரோபைட்டின் அப்படிங்கிறது நம்ம கிட்னி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன். அது சுரக்கலைன்னா நம்ம உடம்புல ரத்தம் சுரக்கிறது ஏதாவது ஆர்பிசின்னு சொல்ல முடியாது, சிவப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறது கம்மியாயிரும். அதனாலதான் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அதனால கிட்னி ஒரு வேலை செய்யறதுங்க, பல வேலைகளை செய்கிறது. அதுல டயாலிசிஸ்ங்கிற வேலையில நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு வேலை வேஸ்ட் ரிமூவல் மட்டும் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது தவிர இது மறுபடியும் சத்துக்களை உள்ள அப்சர்வ் பண்ணி பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு முறை இருக்கிறதுனால சிறப்பான ஒரு பணி நடக்கணும். உங்க உடம்புல கழிவுகள்லாம் நல்லா வெளியேறணும்னா உங்க ஒரிஜினல் கிட்னி நல்லா வேலை செய்யணும். அதை வந்து தயவு செய்து மறந்துடாதீங்க. அடுத்து முக்கியமா இன்னொரு விஷயம், கண்கள், அழகான கண்கள். அடுத்து முக்கியமா இன்னொரு விஷயம், கண்கள், அழகான கண்கள். ஒரு மனிதனுடைய அந்த கண்ணை பார்த்தாலே சொல்லலாம்
அவருடைய அழகை நம்ம சொல்ல முடியும். நம்முடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. அதுல முகத்தின் அழகு கண்கள் தான் வெளியே காட்டக்கூடியது. இந்த அழகான உலகத்தை பார்க்கறதுக்கு கண்கள் தேவை. இந்த கண்கள் வந்து டயபெட்டிக்னால மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுது. ரொம்ப பேர் பார்த்திருப்பீங்க, அவங்களுக்கு இந்த பார்வை இது கோளாறு ஏற்பட்டு அவங்களுக்கு இந்த ரெட்டினாபதின்னு சொல்லுவாங்க. கண்ணுல இருக்கக்கூடிய ரெட்டினாங்கிற ஒரு பகுதி அது பாதிக்கப்படும். அதே மாதிரி மேக்கலாங்கிற ஒரு பகுதி பாதிக்கப்படும். அதன் மூலமாக நம்ம ஒரு சார்பா ஒரு பொருளை பார்க்க முடியாது. அப்படியே ஒரு என்ன சொல்லுவோம், ஷேடோ தெரியும், கண்ணில் ஷேடோ தெரியும். அதுக்கப்புறம் கேட்ராக்ட் இருக்கும், ரத்த நாளங்கள் வந்து கசிவை ஏற்படும். இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்ப கண்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது நம்ம அன்றாட பணிகளை நம்ம சிறப்பா செய்ய முடியாம போயிடும். அப்போ முக்கியமாக கண்கள்ல ரெட்டினா பாதிக்கப்படுது, மெக்குலா பாதிக்கப்படுது, ரத்த கசிவு ஏற்படுது. அது தவிர அந்த ரத்த நாளங்கள் புதிய ரத்த நாளங்களை உற்பத்தி பண்ணும். அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை, கண்ணுக்கு பிரஷரை ஏற்படுத்தும். இப்ப இந்த இடத்துல போய் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரத்த நாளங்கள் புதுசா உருவாக்கி ஆகாம இருக்கிறதுக்கு சில இன்ஜெக்ஷன் எல்லாம் போடுவாங்க. இப்படி ட்ரீட்மெண்ட் மெத்தட் எல்லாம் பல வகையில இருக்குது. அதனால கண்கள் அதுல ஏற்படக்கூடிய ரத்த கசிவு ஏற்பட இதெல்லாம் நம்ம சரி செய்யணும். அப்படின்னா ரத்த ஓட்டத்தை சீராக இயங்க வைக்கிறதாக இருக்கணும். அதற்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தணும். மறுபடியும் திரும்பி அங்கதான் வரும், சர்க்கரையை கட்டுப்படுத்தணும். சின்ன வீடியோ பாருங்க. Diabetic eye disease refers to a group of eye problems that can occur as a result of diabetes. Without diagnosis and treatment, diabetic eye disease can cause severe vision loss or even blindness. Diabetic retinopathy is the most common diabetic eye disease and is a leading cause of blindness in persons with diabetes. It is caused by changes in the blood vessels of the retina. The retina is the light-sensitive tissue at the back of the eye. A healthy retina is necessary for good vision. In some people with diabetic retinopathy, blood vessels of the retina may swell and leak fluid or blood. In other people with diabetes, abnormal new blood vessels grow on the surface of the retina. At first, diabetic retinopathy may not cause any changes in vision, but over time, diabetic retinopathy can get worse. At first, a person might see spots floating in their vision, or may notice a general blurring of vision. Eventually, diabetic retinopathy may cause vision loss and even blindness. Diabetic retinopathy நம்முடைய கண்களை மிகப்பெரிய பாதிச்சு அதன் மூலமாக கண் தெரியாம போக கூட வாய்ப்பு இருக்கு. ரத்த நாளங்கள்ல கசிவு ஏற்படுகிறது. இதெல்லாம் நீங்க இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க. ஸோ டயபெட்டிக் ரெட்டினாபதி ரத்த நாளங்கள் பிரச்சனை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக இந்த டயபெட்டிக் ரெட்டினாபதி மாதிரி அடுத்ததாக மேக்குலோபதின்னு சொல்லி ஒரு இது இருக்கு. கண்ணில் ஒரு அந்த ரெட்டினாவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பகுதி அதுவும் பாதிக்கப்படும். எனவே கண்கள் பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம். அப்படின்னா நீங்க சர்க்கரையை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். ரத்த நாளங்கள் அங்கே கசிவு ஏற்படாம லீக் ஆகாம நம்ம பார்த்துக்க வேண்டியது முக்கிய கடமை. அடுத்ததாக இந்த வெள்ளி நரம்புகள் பாதிக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, பெரிப்பரல் நரம்பு மண்டலம் பாதிக்கிறது. இப்ப இந்த நரம்பு மண்டலம் ஏன் பாதிக்கப்படுதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கணும். நரம்பு மண்டலங்கள் அதாவது ஒரு சிக்னலை கடத்தக்கூடியது. ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, நம்ம ஒரு உணர்வு நம்ம தொடக்கூடிய தொடு உணர்வை மூளைக்கு அனுப்பி அதன் மூலமாக அந்த சிக்னலை பெற்று பல ஆக்டிவிட்டி நடக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. இப்ப நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டா இந்த உணர்வுகளே தெரியாம போயிடும். ஏன் அந்த பாதிக்கப்படுது அப்படின்னா, இந்த நரம்புகளுக்கு சத்து போறதில்ல. கேபிலரிஸ்ல இருந்து ரத்த நாளங்கள்ல கேபிலரிஸ் சொல்றோம் இல்லையா, இந்த காலுகள்ல இருக்கக்கூடிய நரம்புகளும் ரத்த நாளங்கள் ரொம்ப மெல்லுசா இருக்கும். அது கேபிலரிஸ் சொல்றோம். அப்ப அந்த கேபிலரிஸ்ல இருந்து இங்க இந்த நரம்புகளுக்கு என்ன போகாதுங்க, சத்துக்கள் போகாது, ஆக்சிஜன் போகாது. அதனால அது மரத்து போகும், நம்பனஸ் வரும். அந்த மரத்து போறதுனால கால்கள் புண்ணு வந்தா ஆறாது. அதை ஏற்கனவே பேசும். இதுதான் பெரிப்பரல் நரம்பு மண்டல பாதிப்பு அப்படிங்கிறது. அதை பத்தி ஒரு சின்ன வீடியோ பாருங்க. Complication caused by prolonged high blood glucose levels is nerve damage, known as diabetic neuropathy. Nerves are found throughout your body. They are responsible for everything you feel, from warmth and cold to pain. They also play a vital role in controlling your heart rate, digestive system, bladder control, and sexual function. Small blood vessels provide nerves with nutrients and oxygen required to survive and function.
Your nerves are extremely sensitive to any change in their oxygen and nutrient supply. Damage to these small blood vessels occurs when blood, containing high levels of glucose, travels through them on its way to feed your nerves. When the small blood vessels are damaged, a sufficient supply of nutrients and oxygen no longer reaches the nerve, causing the nerve to become damaged and eventually die. The first sign of nerve damage occurs in the feet. It might feel like numbness, tingling, or burning. If left untreated, it can lead to complete loss of feeling and spread to other parts of the body. The area of the body most often affected by nerve damage is the feet. Small injuries such as a blister can be undetected due to loss of feeling. Left untreated, these injuries can become infected and in severe cases require amputation. To prevent injuries from progressing, it is important to conduct regular foot exams. This will not require much time and will help injuries from becoming serious. பாருங்க, இந்த வீடியோவில் தெளிவா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நரம்பு மண்டலம், நரம்புகளுக்கு சக்தி போகல, ஆக்சிஜன் போகலைன்னா அது வந்து டெட் ஆயிரும், அதனுடைய செயல்கள் இழந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நரம்பு மண்டல பாதிப்பு எங்க நடக்கும்? கால்கள்ல நடக்கும்னு சொல்றாங்க. அதனால கால்கள் தான் அதிகமா பாதிக்கப்படுது. ஆம்புடேஷன், இந்த கேங்க்ரீன் வருவதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக காரணமா மாறுது. அதனால இந்த குளுக்கோஸ் கட்டுப்பாடு, சர்க்கரை கட்டுப்பாடு அப்படிங்கிறது மறுபடியும் நம்ம அழுத்தி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். இதுதான் அடிப்படையான காரணங்க. அடுத்ததாக இந்த சக்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா காலில் ஏதாவது குத்துனா கூட தெரியாதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த புண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆறாத புண்கள் வந்து எலும்புகள்ல கூட அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை கொண்டு போய் சேர்த்துரும். அப்ப எலும்புகள் உடைஞ்சிரும், உள்ளே உடைஞ்சிரும், சக்தி இழந்துரும். ஸோ இதெல்லாம் நடக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பெரிபெரல் நியூரோபதின்னு சொல்லக்கூடிய நரம்பு மண்டல பாதிப்பை நம்ம சரி பண்ண வேண்டியது. ஸோ அந்த சொன்ன மாதிரி இதுல டிங்லிங் வரும், காலில் புண்ணு ஏற்பட்ட தெரியாத மாதிரி அந்த மதமதப்பு இருக்கும். ஸோ பல ஆர்கான் இந்த நரம்பு மண்டல பாதிப்புனால பலவிதமான உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா ஆர்கானும் பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம் ரெண்டுமே இது பிரச்சனையை ஏற்படுத்தினால அதை பாதுகாக்கிற முறையை நம்ம கையாளணும். ரைட். அடுத்து சக்கரை நோயாளிகளுக்கு தாம்பத்திய குறைபாடு ரொம்ப அதிகமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலையும் மெல்லிய ரத்த நாளங்கள் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஆண் உறுப்புகள்லையும் ரத்த நாளங்கள் இருக்கு. அப்ப அங்க ரத்தம் சரியா போகலை அப்படின்னா, பம்பினுடைய அந்த கெப்பாசிட்டி, பம்பிங் கெப்பாசிட்டி நல்லா இல்லை அப்படி என்றால், அதே மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செல்கள்ல சக்தி இல்லை அப்படிங்கிறதுனால, இந்த சக்தி முழுமையா சொல்றேன், சக்தி இல்லாதனால அவங்களுக்கு அந்த ஆண்மை குறைவு, மற்ற விஷயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால சக்கரை நோய் ஆண்மை குறைபாட்டையும் ஏற்படுத்தும். தாம்பத்தியத்துல ஒரு ஈடுபாடு இல்லாத ஒரு காரியத்தை ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் கொண்டு வந்து சேர்த்துரும். அதனால நரம்பு மண்டலமும் சரி ரத்த ஓட்ட மண்டலமும் எல்லா இடத்துலையும் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறத மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். அடுத்ததாக சருமத்துல பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா, தோல்கள் வறண்டு போகும். அடுத்ததாக தோல் அரிப்பு ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, இது குளுக்கோஸ் வந்து படிமானம் இருக்கு இல்லையா, அது வேர்வை வழியாக கூட வெளியே வந்து ஸ்கின்ல படும் பொழுது அங்க அந்த கடினத்தன்மை ஏற்படும். அந்த குளுக்கோஸ் அங்க வர்றதுனால கிருமி தொற்றுகளும் அதிகமாக ஏற்படும். ஏன்னா வந்து சர்க்கரையை வந்து விரும்பி இந்த கிருமிகள் சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்கிறதுனால ஸ்கின்ல சரி, அதே மாதிரி பிறப்புறுப்புகளையும் பார்த்தீங்கன்னா அரிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால சரும பிரச்சனையும் ஏற்படும். பார்த்தீங்கன்னா நீங்க சக்கரை நோயாளியுடைய முகத்தை பாருங்க, அவ்வளவு பொலிவு இருக்காது, ஏதோ ஒரு வறண்ட தன்மை இருக்கும், பல பேருக்கு பிளாக்கா கூட இருக்கும். அதனால சரும பாதுகாப்புலையும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்துகிறது சர்க்கரை நோய். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம்,